வாழ்க வளமுடன். ஒரு அரசர் கவலையோடு இருப்பார். அப்போ ராணி வருவாங்க. ராணி ஏங்க கவலையாக இருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு. அதான் அவனுக்கு தான் தெரியுமே, நான் ஒரு மந்திரியை நியமிக்கலாம்னு பார்க்குறேன் அப்படின்னு. ஏங்க எப்போ வரை இதே சொல்கிறீங்க, நீங்கள் என் தம்பி இருக்கிறான்னு தெரியாதா அப்படின்னு. ஏன் நீ ஏற்கனவே தான் 1க்கு 2 வாட்டி போட்டேன், 2த்துலேயும் தோத்துட்டேன், இதில் மட்டும் எப்படி இருக்கா? அது அறிவு இருக்கணும், ஞானம் இருக்கணும், யாருக்கிட்ட எப்படி பேசணும், திறமெல்லாம் இருக்கணும் அப்படின்னு. உங்களுக்கு தெரியாது, அவன் திறமை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். இது லாஸ்ட்டாக இருக்கட்டும், இது மேலே நான் என் தம்பிக்கு பதவி ஒன்றுன்னு கேட்க மாட்டேன், அதனால் இந்த ஒரு சாய்ஸ் கொடுங்க அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் தூங்கிடுவான். தூங்கிட்டு மறுநாள் என்ன பண்ணால் எல்லாரையும் சபையை கூப்பிட்டு அந்த அப்பாஜியை வர சொல்கிறான். வந்த உடனே என்ன அரசியல்னா, ஒன்றும் இல்லைப்பா, ஒரு பாக்ஸு தரேன், நீ வடக்கே போ. இவன் ராணியோட தம்பி இருக்கல்ல, அவன் தெற்கே போட்டோம் அப்படின்னு. சரி அரசே, நான் கிளம்புறேன் அப்படின்னு. சரி 2 பேரும் கிளம்பி வருவாங்க. வரும்போது இவன் தெற்கே போகல, ராணியோட தம்பி போயிட்டு அங்கே போன உடனே அரசர் யார் பண்ணினா இந்த நாட்டிலேருந்து வரேன் அப்படின்னு. சரி அவனுக்கு ராஜ மரியாதை கொடுத்து உட்கார வச்சு சாப்பாடெல்லாம் போட்டு எல்லாத்துணும். சரிப்பா எல்லாம் முடிச்சுட்டு அந்த பாக்ஸ் கொடுக்குறீங்களா அப்படி. இந்தாங்க அரசேன்னு கொடுப்பாரு. கொடுத்த உடனே அதை திறந்து பார்த்தா அதில் ஒரு முடியும் சாம்பலும் இருக்கும். அப்போ என்ன நீ அவமதிக்கிறியா, உங்கள் அரசு என்ன என்னை அவமானப்படுத்துன்னே அனுப்பிச்சாரா, எதுக்கு அந்த முடி அப்படின்னு. அது உங்களுக்கு தெரியாதா, எதுக்குன்னா உங்களோட பலம் என் முடிக்கு சமானம், உங்களால் எதுவும் பண்ண முடியாதுன்றதுக்கு அது முடி. அப்போ சாம்பல் எதுக்குடான்னா, நீங்கள் எங்கள் மேலே படை ஏற்றுனா உங்கள் நாடே சாம்பல் ஆகிடும், அதுதாங்க அதுக்கு அர்த்தம் அப்படின்னு. அப்படியான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு காவலாளிகள் கூப்பிட்டு இவனை நல்லா அடித்து நம்ம அரசை ஒரு நாட்டை விட்டு வெளியே போட்டு வா அப்படின்வாங்க. சரி இவங்க அதே மாதிரி காவலாளியில் அதே மாதிரி செஞ்சு போட்டு வந்துடுவாங்க. இவனுக்கு எழுந்துக்க முடியாது, பொறுமையாக தூணி இப்படி வருவான். 60 மணி அந்த பக்கம் அனுப்பிச்சாங்கள வடக்கே, யார் அப்பாஜி, அவர் 8 மணி அந்த அரசர்கிட்ட கொடுப்பாங்க. ஆனால் அந்த அப்பாஜிக்கு இந்த பாக்ஸில் தான் இதுன்னு தெரியாது, ஏன்னா அரசர் சொல்லலைல்ல. அதை எடுத்துமானோடனே அவர்கிட்ட கொடுத்தோடனே அந்த அரசர் பார்த்து என்ன இது இப்படி அப்படின்வார். இதெல்லாம் கொடுத்துரு என்னை அவமானப்படுத்துறதுக்கா, எத்தனை நாள் இது மாதிரி வச்சேன்னா அவர் படம் எடுத்துனா அவரால் தாங்க முடியுமா அப்படின்வார். அரசே கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நான் உண்மை என்னான்றத சொல்கிறேன், அப்புறம் நீங்கள் படம் எடுக்கிறதோ அவர்கிட்ட கோவப்படுறதும் பற்றி அப்புறம் பேசலாம் அப்படின்னு. சரி என்ன அது முடி என்னத்து கொடுத்தாரு அப்படின்னு. ஒன்றும் இல்லை அரசே, நாடு செழிப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு யானையை வச்சு யாகம் வளர்த்தினார், நிறைய யானைகளை வச்சு யாகம் வளர்த்தினார், அதனோட முடி இது. அப்படியா, சரி சாம்பல் எதுக்கு அப்படின்னும். சாம்பல் எதுக்குன்னா யாகம் வளர்த்தினாங்கல்ல, அந்த யாகத்தோட சாம்பல் இது, அது எதுக்கு என்கிட்ட கொடுக்கணும். இல்லை அவர் இப்போ நல்லா செழிப்பாகிறார்ல, அது மாதிரி உங்கள் நாடு செழிப்பாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், அப்படின்ற நல்ல விளைச்சல் இருக்கணும், எல்லாம் இருக்கணும் தானே அவர் யாகம் வளர்த்தினார். அப்போ இது உங்களுக்கு கிடச்சா நீங்களும் அது மாதிரி இருக்கணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இந்த பாக்ஸ் என்கிட்ட கொடுத்தாரு அப்படின்வான். அப்படியா, நான் தெரியாமல் அவரை திட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, அவருக்கு எவ்வளோ நல்ல பொண்ணுங்குது பெரிய, எனக்கு தான் அந்த ஒரு நிமிஷம் அறியாமையில் அவரை நான் திட்டேன், அவருக்கு மனசு எனக்கு இல்லையான்னு இப்போ நான் கஷ்டப்படுறேன். நானும் அவர் மாதிரி நல்ல நாடு இதுன்னு மற்ற நாடும் நல்லா இருக்கணும்னு நினச்சி நானும் யாகம் வளர்த்துவேன், அதை அவர்கிட்ட போய் சொல்லு, ரொம்ப சந்தோஷம்னு சொல்லு, நான் பாராட்டணும்னு சொல்லு, அவர் மேலே நான் படம் எடுக்க மாட்டேன், அவர் மாதிரி நானும் எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு நினைப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் அனுப்புகிறாரு. இப்போ இவங்க அடிபட்டுக்குன்னு வருவான்ல, இவன் தான் ஃபஸ்ட்டு வரான், ராணியோட தம்பி. ராஜா கப்பர் என்ன ஏன் அந்த மாதிரி வந்தேன்னா, ஆமாம் நீ கொடுத்த பாக்ஸில் முடி இருந்ததா, அதுக்கு என்னான்னு கேட்டாங்க. எங்கள் மன்னருக்கு ஈடாகுது உன் முடின்னு சொல்லிட்டு வந்துட்டேன், உங்கள் படைப்பலெல்லாம் அதுக்கு ஈடாகாதுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு. அப்புறம் என்னடா சொன்னேன், சாம்பல் என்னான்னு கேட்டதுக்கு, எங்கள் நாட்டு நீ படையத்தில் உங்கள் நாடே சாம்பல் ஆகிட்டுன்னு சொன்னேன் அப்படின்னு. ஏன்டா இது மாதிரிலாம் சொன்னேன்னா, அதான் அதுக்கு அர்த்தம்னுவான். உடனே என்ன உன்னை அச்சோடு விட்டாங்களே, எச்சிட்டா இருந்தா, அது வரைக்கும் பாராட்ட வேண்டியதுதான். ராணி இப்போ பார்த்துக்கினியா அப்படின்னா, இருங்க கொஞ்சம் பொறுமை இருங்க, அவன் அப்பாஜி வரணும்ல, அப்போ தானே தெரியும் யார் என்னான்றதுன்னு. அப்பாஜி உடனே அவர் வருவார். வந்தவுடனே என்ன அப்படின்னுவார் அரசர். அரசே இதை நான் அந்த அரசர்கிட்ட கொடுத்தேன், அப்புறம் ஒன்று என்ன பண்ணார் அவருன்னு, ஒன்றும் பண்ணல, அப்போ நீ என்ன அங்கே சொன்ன அப்படின்னு. முடி என்னதுன்னு கேட்டார். நீங்கள் நிறைய யானை வச்சு யாகம் வளர்த்துங்க,
அது வந்து எதுக்கு வளர்த்துலான்னா நாடு செழிப்பாக இருக்கணும், நல்லா வளமும் இருக்கணும்னு சொல்லிட்டு யாகம் பண்ணார். அதுலேருந்து யானையோட முடி ஒன்று இதில் வச்சார், இந்த பாக்ஸில் கொடுத்தாரு அப்படின்னா. சரி சாம்பலுக்கு என்ன சொன்னேன் அப்படிங்கிறாரு. ஒன்றும் இல்லை, அந்த சாம்பல் வந்து யாகம் வளர்த்ததில் சாம்பல் இருக்குல்ல, அது ரெண்டும் தான். அது யானையோட முடியும் சாம்பலும் அதுதான். எதுக்குன்னா அவர் நாடு எப்படி செழிப்பாக்குதோ அதே மாதிரி தான் உங்கள் நாடும் நல்லா வளமும் பெறணும், செழிப்பாக இருக்கணுன்றதுக்கு தான் அவர் நல்ல எண்ணத்தில் தான் இந்த பாக்ஸை என்கிட்ட கொடுத்தாருன்னு சொன்னார். சரி, அப்போ அவர் சொல்லுவார் ராணிக்கிட்ட, பார்த்தியா நீ உன் தம்பின்ற இனி அவன் தம்பி பற்றியே பேசாது. இல்லை, நான் இப்போவே இந்த நாட்டை விட்டு அவனை அனுப்பிச்சிடுறேன், இனி அவனுக்கோசம் நான் சிபாரிசு பண்ண மாட்டேன், அந்த அப்பாஜிக்கு அந்த பதவி கொடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ராணியம்மா சொல்லுவாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, ஒவ்வொரு வாட்டி நம்ம வார்த்தை விட்டுறோம்ல, எப்படி பேசணும் தெரியும். ஏன்னா ஒருத்தர் புகழும்போது அவர் அப்படியே தூக்கி வச்சு பேசுகிறோம். அதுவே கொஞ்சம் இது வந்துட்டா கொஞ்சம் குறைவாக பேசுனா உடனே மட்டம் தட்டிடுறான். அது மாதிரிலாம் இருக்கிறத யோசனை பண்ணி அதை சொல்லுங்க. ஒரு நல்ல எண்ணத்தோட ஒரு புரியும் தன்மையோடு பேசுங்கன்றது. வாழ்க வளமுடன்.